வணக்கம் நண்பர்களே. கிறிஸ்மஸ் மொழிகள், கிறிஸ்மஸ் பிரார்த்தனைகள் ஆரம்பித்து விட்டன 2024. இதில் ஒரு பகுதியாக சில வசனங்களை பைபிளினுடைய பலமான அதிக நபர்களால் வாசிக்கப்பட்ட வசனங்களை நான் கூறுகிறேன். Do not grieve. The joy of the Lord is the strength, your strength. நீங்கள் துக்கப்படாமல் இருங்கள். எதனாலெல்லாம் நமக்கு துக்கம் வருகிறதோ அவைகள், அந்த பலகீனங்கள், அந்த துக்கங்கள் எல்லாம் இறைவனுடைய அன்பினால், தேவனுடைய ஒரு பரிசுத்தமான அன்பினால் உங்களுக்கு வலிமையாக மாறும். தூக்கப்படாதிருங்கள். இதுதான் அந்த வாசகம். அதிக நபர்களால் வாசிக்கப்படும் மொழிகளை தான் இதில் கூறுகிறேன். அப்போ do not grieve, for the joy of the Lord is your strength. கடவுள் தான் உனக்கு பலம். இதுலேயே சில நொடிகள் யோசித்தேன். அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு தொழிலதிபரை சந்திக்கிறேன். அப்போ அவர் அம்மையார் ஜெயலலிதா இறந்த சமயம். அப்போ கேட்டாங்க, உங்கள் சீஃப் மினிஸ்டர் ஏன் இருந்தார்? அதாவது பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு இதாக சொல்கிறார், ஏன் ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்க அப்படின்னு. நான் சொன்ன மெடிக்கல் ரீசன், அது அவங்களுக்கு அளவு கடந்த சுகர், அந்த டயபெட்டிக்குடைய அளவு இருந்துச்சு. ஒரு 620ன்னு நான் நினைக்கிறேன். புதுவெளியில் செய்தி வச்சு 620 இருந்தால் யாருங்களுமே மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மயக்க நிலையில் தான் அவங்க இறந்தாங்க. ஏன்னா ஏன் அந்த டயபெட்டிக் அதிகமாச்சுன்னா, அவங்களை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாஃபியாவாக இருந்தாங்க. அதாவது ரகசியங்களை சொல்லக்கூடாதவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்க அதிகம் துக்கங்களை மனசில் சுமந்து அதனுடைய பலவீனங்களாலே அவங்க இறந்து போனாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் அவங்க தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், தன்னுடைய துக்கங்களை யாராவது மற்ற இரத்த சொந்தங்களை இவங்கள்ட்ட நம்பிக்கை நாள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் மனப்பாரம் குறையும் இல்லையா அப்படின்னு. இல்லை, இந்த இதிகாச காலங்களிலிருந்து இதுவரைக்கும் நவீன காலங்கள் வரை அவர் என்று பேசி கொண்டிருந்தது 2018 அந்த வருடம் வச்சுக்கங்களேன். உத்தேசமாக இந்த காலங்கள் வரைக்கும், இதிகாசங்கள் ஆரம்பிச்சிருந்த காலங்கள் வரைக்கும், யாரிடம் நீங்கள் அதிகமாக நேசித்து ரகசியங்களை சொல்கிறீங்களோ அவங்களுடைய கஷ்டமான காலத்தில், இந்த குரூஷியல் டைம், அவங்க உங்களை மிதித்து உங்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி தான் அவங்க மேலே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய ரகசியங்களை பயன்படுத்தி உங்களை வீழ்த்தி அவங்க மேலே வந்துடுவாங்க. அப்போ நம்ம யார்கிட்டையுமே ரகசியங்களை பகிர்ந்துவிட முடியாதா? யார்கிட்டையுமே எதுவுமே பகிர்ந்துவிட முடியாது, எல்லாத்தையும் சந்தேகப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, அந்த எம்டி, அவர் பேர் மிஸ்டர் வகாரியா, பெல் ஆயில்ஸ். அப்படி அல்ல, எல்லாரையும் சந்தேகப்படுதுன்னு சொல்லலை. ஸ்ட்ரென்தன் யுவர் இன்னர் மைண்ட், ஸ்ட்ரென்தன் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், உங்களுடைய ஆழ்மன வலிமையை வலிமைப்படுத்திக்கங்க. எல்லாத்திலையும் போய் சொல்லிடாதீங்க. அது கேட்குற நேரத்தில் நல்லவங்க இருப்பாங்க, நம்மளுடைய துக்கங்களை கேட்குற நேரத்தில் நல்லவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குரூஷியல் டைம், வர்ஸ்ட் டைம், அவங்க அதை பயன்படுத்தி உங்களை வென்றுட்டு அவங்க உங்களை இரையாக்கிட்டு போயிடுவாங்க. மிக வலிமையான ஆழ்ந்த அர்த்தமுள்ள வார்த்தைகள் அது. இப்போது அந்த பைபிள் வாசகத்தை படிக்கும்போது, do not grieve, for the joy of the Lord is your strength. கடவுளை நம்புகிறவர்கள் ப்ரேயரில் சொல்லலாம். ப்ரேயர் என்பது நம்முடைய பிரபஞ்சத்திடம் நாம் சொல்வது, அந்த நாம் நம்பும் இறைவனிடம் நாம் சொல்வது. நம்பும் தேவன், இறைவன், என்ன வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கங்க. யூ கான் அட் எனி நேம், பட் அதை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ட்ரென்தன் தேவனால் மட்டுமே இருக்குன்றதுக்கு என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு விஷயத்தை தான் பற்றி சொன்னேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம்.